வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ், கோடை விடுமுறை வந்தாச்சு. பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் எல்லாம் மூடியாச்சு. அவங்கள எங்கே கூட்டிகிட்டு போகுது? இதுதான் பெரிய கேள்வி. ஜூ. இப்போ ஜூன்னு சொன்னாலே வண்டலூரில் இருக்கிற அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா தான். ஆனால் 1985 வருடத்துக்கு முன்னாடி ஜூ என்பது சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன வசதி. இந்த சென்னையுடைய ஜூ இந்தியாவுடைய முதல் ஜூ. இதோடைய வரலாறு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல சென்னையில் வனவிலங்கெல்லாம் எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய சொந்த தோட்டத்தில் வைத்து கொண்டது ஆர்காட் நவாப் தான். இப்போ கூட திருவல்லிக்கேணிக்கு நீங்கள் போனீங்கன்னா புலிபோன் பஜார் அப்படின்னு ஒரு தெரு இருக்கு. அது என்ன புலி போன் பஜார்? புலினா எல்லாருக்குமே தெரியும் புலி. போன் அப்படிங்கிறது தெலுங்குல போனு, அதாவது ஒரு கூண்டு. அந்த பஜாருக்கு நடுவில் ஒரு கூண்டில் நவாபுடைய புலி இருந்ததாக 18வது நூற்றாண்டுலேருந்து நமக்கு நிறைய சான்றுகள் கிடைக்கின்றன. அதுலேருந்து அந்த இடத்துல நவாபுடைய வனவிலங்கெல்லாம் வைத்திருந்த இடம் அங்கே தான் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. 1853 வருடம் எட்வர்ட் பால்ஃபர் அப்படின்னு கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரி, அவர் ஒரு பிரபல மருத்துவர், அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் தான் முதல்ல சென்னையில் ஒரு மியூசியம் தொடக்கி வைத்தது. இப்பொழுது எக்மோரில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் மியூசியம் அப்படிங்கிறது எட்வர்ட் பால்ஃபர் ஆரம்பித்து வைத்தது. அந்த மியூசியம் முதல்ல எங்கே இருந்ததுன்னா காலேஜ் ரோடில் இருந்தது. இப்பொழுது டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற கட்டடம் இருந்த இடத்துல அந்த மியூசியம் முதல்ல இருந்தது. அதே தோட்டத்தில் நவாபுடைய வனவிலங்கெல்லாம் வாங்கி கொண்டு ஒரு சிறிய ஜூ 1853 வருடம் தொடக்கப்பட்டது. சில சான்றுகளில் 1855 வருடம் அப்படின்னு தெரிய வருகிறது. ஆனால் சென்னையுடைய மாநகராட்சி ரெக்கார்டில் 1853 வருடம் அப்படி என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறதுனா, இந்தியாவிலேயே முதல்ல ஒரு ஜூ தொடக்கி வைத்தது சென்னை மாநகரம் தான். 1853 தொடக்கி வைக்கப்பட்ட அந்த ஜூவில் சுமார் ஒரு 300 வனவிலங்குகள் இருந்தன. 1862 வருடம் இந்த ஜூ அந்த காலேஜ் ரோடிலிருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அருகே இருந்த பீப்புள்ஸ் பார்க் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பூங்காவுடைய மத்தியில் கொண்டு வைக்கப்பட்டது. இந்த பீப்புள்ஸ் பார்க் பூங்கா இப்போ எங்கே இருக்கிறது? அந்த பூங்காவே இப்போ இல்லை. ஆனால் அந்த காலத்தில் அது எப்படி இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னா பழைய புத்தகங்கள்லாம் படித்து பார்த்தா தான் தெரியும். 1859 வருடம் சர் சார்ல்ஸ் ட்ரெவெல்யன் அப்படின்னு சென்னையுடைய ஆளுநர் மக்களுக்காக தொடக்கி வைத்த ஒரு பூங்கா. சுமார் 116 ஏக்கர் பரப்பில் எவ்வளவு பெருசாக இருந்திருக்கும், எத்தனை மரங்கள் அதில் இருந்திருக்கும். இதுக்குள்ளே 11 குளங்கள், அதே போல் 5½ மைலுக்கு நடைபாதைகள், அப்புறம் பேண்ட் வாசிப்பதற்காக இருந்த ஒரு பேண்ட் ஸ்டாண்ட், ஒரு நீச்சல் குளம், 2 டென்னிஸ் கோர்ட், அதை தவிர ஒரு ஜூ. அந்த ஜூ தான் காலேஜ் ரோட்லேருந்து இந்த இடத்துக்கு இடம் மாற்றப்பட்டது. இந்த இடத்துக்கு அந்த ஜூ ஒரு 11 ஏக்கரில் ஒரு தனி பூங்காவில் இருந்தது. நாளடைவில் அதில் பல வனவிலங்குகள் கொண்டு வைக்கப்பட்டன. மக்கள் அந்த ஜூக்கு திரளாக செல்ல ஆரம்பித்தார்கள். சென்னைக்கு 19வது நூற்றாண்டுடைய கடைசி காலத்திலேயோ அல்லது 20வது நூற்றாண்டுடைய முதல் பகுதியிலேயோ யார் வந்தாலும் முதல்ல எல்லாருமே அந்த ஜூக்கு சென்று விடுவார்கள். மக்களிடையில் இந்த ஜூக்கு ஒரு புது பெயர், உயிர்காட்சி காலேஜ் அப்படின்னு பெயர். அது ஏன் அப்படி ஒரு பெயர்? செத்த காலேஜ் அப்படி என்பது மியூசியம். ஏன்னா அங்கே போய் பார்த்தா எல்லாமே செத்துப்போன ஒரு ஸ்பெசிமென் தான் வைத்திருப்பாங்க. இங்கே உயிரோடு இருந்த எல்லா விலங்கும் இருந்ததுனால இதுக்கு உயிர் காலேஜ் அப்படின்னு பெயர். காணும் பொங்கல் அன்றைக்கு சென்னை மக்கள் எல்லாம் அந்த காலத்தில் 3 இடங்களுக்கு போவாங்க. ஒன்று செத்த காலேஜாக இருக்கிற மியூசியம், மற்றொன்று உயிர் காலேஜாக இருக்கிற இந்த ஜூ, மூன்றாவது பொம்மை காலேஜ் அப்படின்னு இப்பொழுது அரசு கவின்கலை கல்லூரி அப்படின்னு எக்மோரில் இருக்கிறது. அந்த இடத்துக்கு செல்வார்கள். அங்கே எல்லாம் சிலைகள், பொம்மைகள் எல்லாம் இருக்கும். அதனால் அதுக்கு பொம்மை காலேஜ் அப்படின்னு பெயர். இந்த ஜூ ஒரு மிக பிரபலமான ஜூவாக வளர்ந்துவிட்டது. 1895 வருடம் பீப்புள்ஸ் பார்க் வழிநடை சிந்து அப்படின்னு ஒரு கவிதை பிரசுரமானது. அதில் 2 இளம் காதலர்கள் ஜார்ஜ் டவுனிலிருந்து மயிலாப்பூர் வரையில் நடந்து வருகிறார்கள். அந்த காலத்தில் எல்லாருமே நடந்து வந்தது தான். இப்போ மாதிரி ஊபர், ஓலா, டாக்ஸி, ஆட்டோ, மெட்ரோ ரயில் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த நடந்து வரும்பொழுது அந்த பீப்புள்ஸ் பார்க் அருகே வந்த உடனே அந்த காதலன் அவனுடைய நாயகிக்கு அந்த பீப்புள்ஸ் பார்க் ஜூவில் இருக்கிற வன விலங்குகள், பறவைகள் எல்லாம் பற்றி எடுத்து சொல்கிறான்.
அந்த லிஸ்ட்டை படித்து பார்த்தோன்னா தமிழில் எத்தனை வார்த்தைகள் இருக்குது. இப்போ பறக்கிறதெல்லாம் பறவை, காக்கா, குருவி, கிளி இப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த லிஸ்ட்டை பார்த்தா நீங்கள் அப்படியே திகைத்து போய்விடுவீங்க. மலையிலே வாழும் மலைநாகம் பாராய், பார்த்தால் பயம் கொடுக்கும் பட்சி இது கேளாய், பிடுங்கி தின்னும் பட்சி என்று பேசுகிறார் கேளாய், பிள்ளைகள் விளையாட பெருமையான ஊஞ்சலில் நெருப்பு தின்னும் பட்சி இதன் நேர்மையை மக்கா மதீனாவில் மாறு பேறு உண்டு இதற்கு தீக்குருவி என்று தீர்ப்பு செய்திருக்கிறார். இதற்கு ஒரு கொட்டாயும் இருக்குது பாராய், பட்சிகள் இருக்கிறதை பாராய் நீ பெண்மையிலே, கடல் காக்கை கள்ளிக்காக்கை கண் சிவந்த நாரைகளும் வக்காவும் கொக்காவும் வழிமறிக்கும் வலியனும் வாலக்குருவியுடன் பார்ப்பார மைனாவும் நீர்க்கோழி காட்டுக்கோழி நிகரான காணாங்கோழி காடைகள் கௌதாரி கல்பொறுக்கி கிழுவைகளும் மாடப்புறாக்களுடன் மணிப்புறா தவிட்டுப்புறா தூரத்தில் கூடு கட்டும் தூங்கனாங்குருவிகளும் மூக்குகள் நீண்டிருக்கும் மீன்குத்தி பட்சிகளும் கொண்டலாத்திடைகர் குணமான அடைக்கலான் லால் சிட்டு லங்கர் சிட்டு நலமான தேன் சிட்டு புல்புல் குருவிகளும் புகழான ஆள்காட்டி நாமக்குருவியுடன் நாராயண பட்சிகளும் மயில்களும் குயில்களும் மருவி விளையாடுதோறும் சப்ஜா கயரா கலிங்கா படங்கா சீனி கருணை சாதா விடைகளுடன் ஆட்டப்புறாக்கள் அணி அணியாய் நிற்குது, பச்சை கிளியுடன் பஞ்சவர்ண கிளிகளும் கொச்சி கிளிகளுடன் கொழும்பு கிளிகளும் வெள்ளை கிளிகளுடன் ரங்கோன் கிளிகளும் என்னென்ன பட்சி என்று எடுத்துரைப்பேன் கேளாய். பாப்பா எவ்வளவு பெரிய லிஸ்ட். இது போராதுன்னா இதுக்கு அடுத்தது வனவிலங்குகள்லாம் இருக்கிற ஒரு பெரிய லிஸ்ட். இன்னும் வினோதங்களை எடுத்துரைப்பேன் கேளாய். கழுதை குரத்தியுடன் காட்டு பெருச்சாளி ஆந்தையும் கொட்டானும் அழகான வல்லூரும் குள்ள நரிகளுடன் குழநரி தேவாங்கு ஆமையும் பச்சை ஓணான் அழகான முள்ளம்பன்றி சிவிங்கி முசலுடன் சீமை அணிற்பிள்ளை பயிரிடையப்பானும் பாங்கான காட்டுப்பூனை புனுகு பூனை புகழான கீரிப்பிள்ளை காட்டுப்பசுக்களுடன் கடம்பைகள் மேயுது பார், புள்ளிமான்களுடன் புகழான கிளைமான்கள் வெள்ளை மான்கள் இது விளையாடி மேயுது பார், குரங்குகள் எல்லாம் கூட்டமாயிருந்ததினால் சண்டைகள் செய்யுது என்று சங்கிலியால் தான் பூட்டி ஒவ்வொரு கூண்டுகளில் விட்டு இருப்பது பார், மந்தி என்று சொல்லும் மலையாள குரங்குகளும் கல்லால் அடிக்கிற ரங்கோன் குரங்குகளும் கொண்ட முசல்களுடன் லண்டன் குரங்குகளும் காட்டு மனிதருடன் கருங்குரங்குகளும் கடலை கொடுத்தால் கையால் சலாம் செய்யும் நாட்டு குரங்குகளை நலமுடன் பாராய். இதுக்கு அடுத்தது அந்த இடத்துல ஒரு பேண்ட் ஸ்டாண்ட் இருந்திருக்கு. இங்கிலீஷ்காரர்கள்லாம் அங்கே விடுமுறை நாட்களில் வாத்தியங்கள் எல்லாம் கேட்பார்கள் அப்படின்னு தெரிய வருகிறது. பாரிய துரைகளுக்கு பான் மேடை கேளார், அதாவது பேண்ட் ஸ்டாண்டை பான் மேடை அப்படின்னு எழுதியிருக்காங்க. செவ்வாய் சனியிலும் சாயங்கால வேளை தனில் இங்கிலீஷ் வாத்தியன் இன்பமுடன் கேட்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கிறது. இந்த ஒரு ஜூ எப்படி அந்த காலத்தில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த வர்ணனையிலேருந்து நமக்கு தெரிய வருகிறது. நாளடைவில் சென்னை மாநகரம் விரிவாக்கம் அடைந்த உடனே இந்த ஜூ ஒரு மிக சிறிய இடத்தில் இருக்கிறது, இதை ஒரு பெரிய இடத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படி என்று அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனால் அரசாங்கத்துடைய முடிவும் அது செயல்படுவதற்கும் பல ஆண்டுகள் நீடிக்கும் என்று நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? அதே போல தான் அந்த காலத்திலும் நடந்தது. இந்த முடிவு அரசாங்கம் 1920களிலேயே எடுத்தது அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் 1985 வரையில் அந்த ஜூ அதே இடத்துல தான் இருந்தது. இதற்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய கொடுமை. 1942 வருடம் 2வது உலகப் போர். அப்போது ஜப்பானிய படைகள் சென்னையை தாக்கும் அப்படி என்று ஒரு பெரிய வதந்தி வந்தது. அப்பொழுது இருந்த சென்னை ஆளுநர் சர் ஆர்தர் ஹோப் என்பவர் சென்னை மக்களுக்கு ஒரு அறிக்கை விட்டார். அதாவது யாரெல்லாம் இந்த நகரத்தை விட்டு சென்றுவிட முடியுமோ அவர்களெல்லாம் சென்னையிலிருந்து காலி செய்து கொண்டு புறநகர் பகுதிகளுக்கு சென்று அடைய வேண்டும் என்று ஒரு அறிக்கை விட்டார். உடனே மக்கள் நடுவே ஒரு பெரிய பீதி. எல்லாரும் சென்னையை விட்டு சென்றுவிட ஆரம்பித்தார்கள். நகரமே காலியாக ஆகிவிட்டது. அந்த தருணத்தில் அரசாங்க அதிகாரிகளிடம் ஒரு புது கேள்வி எழும்பியது. ஜப்பான் படைகள் சென்னைக்கு இந்த ஜூவிற்கு இங்கே இருக்கிற வனவிலங்குகள் எல்லாத்தையும் திறந்து விட்டால் மக்களிடையே என்ன ஆகும் என்று. அதனால் இங்கே இருந்த மிக கொடூரமான வனவிலங்குகள் எல்லாம் சுட்டு கொல்லப்பட்டன. மீதி வனவிலங்குகள் எல்லாம் ஈரோடுக்கு வண்டிகளில் எடுத்து செல்லப்பட்டன. 1942லேருந்து 1944 வரையில் சென்னையில் ஒரு ஜூ இல்லவே இல்லை. அதற்கு பிறகு ஆங்கிலேய படைகள் வெற்றி அடைந்து விட்ட பிறகு
ஜூ திரும்பியும் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. அதே இடத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இங்கேயே செயல்பட்டு கொண்டு வந்தது. 1955 வருடம் இந்த ஜூ உடைய 100வது ஆண்டு கொண்டாடப்பட்டது. அந்த தருணத்தில் இந்த ஜூவுக்கு ஒரு புது கதவு வந்தது. சார்ல்ஸ் டார்வின் அப்படி என்கிற சயின்டிஸ்ட்டை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீர்கள். முதலில் இவல்யூஷன், மனிதன் எப்படி வந்தான், அதற்கு முன்னாடி விலங்குகள் எல்லாம் எப்படி வந்தது அப்படி என்று நமக்கு எழுதி காண்பித்ததே அந்த சார்ல்ஸ் டார்வின் அவர்கள்தான். அவருடைய பெயரில் அந்த கேட்டுக்கு டார்வின் கேட் அப்படி என்று பெயர் வைக்கப்பட்டது. இந்த 1950களில் யாராவது இந்த ஜூக்கு வந்தார்களானால் அந்த உள்ளே செல்வதற்கு டிக்கெட் 2 அணா. 4 அணா அப்படி என்பது 25 பைசா. அப்போ 2 அணா அப்படிங்கிறது 12 பைசா. 12 வயசுக்கு குறைச்சலாக இருக்கிற குழந்தைகளுக்கு டிக்கெட்டே கிடையாது. உள்ளே பார்த்தார்களானா ஒரு டாய் ட்ரெயின், அதற்கு பிறகு ஊஞ்சலில் விளையாடலாம். அப்புறம் யானை, பணம் கொடுத்தா யானை தும்பிக்கை வைத்து ஆசீர்வாதம் செய்யும். அதற்கு பிறகு ஒரு மிக அழகான ஒரு குளம், அதில் 2 அணா கொடுத்தா ஒரு படகுல ஏறி ஜூவுடைய இந்த பகுதியிலேருந்து அந்த பகுதிக்கு சென்று விடலாம். அப்படி படகுல போக வேண்டாம் என்றால் ஒரு பாலம், அந்த பாலத்தில் குளத்தை தாண்டி அந்த பக்கத்துக்கு போய்விடலாம். மிக அழகான சிறிய ஜூ. 1960களில் காக்கும் கரங்கள் அப்படி என்று ஒரு தமிழ் படம். அந்த படத்தில் அல்லித்தண்டு காலெடுத்து அடிமேல் அடி எடுத்து சின்ன கண்ணன் நடக்கையிலே சித்திரங்கள் என்ன செய்யும் அப்படின்னு ஒரு பாட்டு. எஸ் ராஜேந்திரன், விஜயகுமாரி அவர்கள் 2 பேரும் நடித்த அந்த ஒரு பாட்டு. அது முழுக்க அந்த பழைய சென்னை ஜூவில் தான் ஷூட்டிங் செய்யப்பட்டது. இப்போ கூட யூடியூப்பில் அது இருக்குது. நீங்கள் வேணும்னா நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அதில் அந்த டைமில் என்னெல்லாம் வனவிலங்குகள் அந்த ஜூவில் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. 1950களில் சென்னைக்கு ஆளுநராக இருந்த பவநகர் மகாராஜா அவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து சிங்கங்களை எல்லாம் சென்னை ஜூக்கு கொண்டு வைத்தார். அதற்கு பிறகு அந்த காலத்தில் எல்லிஸ் ஆர் டங்கன் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் டைரக்டர் இருந்தார். அவர் தமிழில் பல வெற்றி அடைந்த படங்களெல்லாம் டைரக்ட் செய்தவர். உதாரணத்துக்கு மந்திரி குமாரி, MS சுபலக்ஷ்மி நடித்த மீரா, இந்த மாதிரி படங்கள் எல்லாம். அவர் ஃபோட்டோகிராஃப் செய்து ஒரு பெரிய கலெக்ஷனே இந்த சென்னை மாநகராட்சியில் இப்பொழுதும் இருக்கிறது. அப்பொழுது அந்த ஜூவில் இருந்த வனவிலங்குகள் எல்லாம் அவர் புகைப்படம் எடுத்திருக்கிறார். இப்படியெல்லாம் சென்னை ஜூ வளரவே இல்லை. ஆனால் கூட்டமாக மக்கள் கொண்டே இருந்தார்கள். இதற்கு நடுவே மறுபடியும் ஜூவை இந்த இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு எடுத்து சென்றால் என்ன அப்படிங்கிற பேச்சு கொண்டே இருந்தது. 1945 அரசு ஒரு அறிக்கை விட்டது. ஜூவை இந்த இடத்திலிருந்து ஆளுநர் மாளிகை இருக்கிற கிண்டியுடைய தோட்டத்துக்கு இடம் மாற்றப்படும் அப்படி என்று. ஆனால் அது செய்யவே இல்லை. 1958 வருடம் கிண்டியில் ஒரு புது உயிரியல் பூங்கா வந்தது. அதுதான் கிண்டி நேஷனல் பார்க். பிரதம மந்திரி திரு ஜவஹர்லால் நேரு அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அது இன்றும் செயல்பட்டு கொண்டே வருகிறது. கடைசியில் 1976 வருடம், அப்பொழுது தென்னிந்திய ரயில்வேக்கு நிலம் தேவைப்பட்டது. அவர்கள் அந்த ஜூ இருக்கும் இடத்தை, அந்த இடத்தில் புதிய ரயில் ட்ராக் எல்லாம் போட வேண்டும் என்ற முடிவுக்கு அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அந்த தருணத்தில் தான் இந்த இடத்திலிருந்து ஜூ வண்டலூருக்கு மாற்றலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள். இந்த இடத்தில் இருந்ததோ 11 ஏக்கரில் இருந்த ஜூ, வண்டலூரில் 1200 ஏக்கர் இடம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த இடத்தில் எல்லாமே ஒரு மரம் கூட கிடையாது. எல்லாம் குள்ளமாக இருந்த செடி கொடிகள் தான். அப்பொழுது சென்னை, அதாவது தமிழக அரசுடைய வனவிலங்குத்துறை மற்றும் அந்த பகுதியில் இருந்த கிராமப்புற மக்கள் 3-4 வருடங்கள் பணிபுரிந்து அந்த இடத்தை ஒரு காடாகவே மாற்றிவிட்டார்கள். பல இடத்திலிருந்து விதைகள் கொண்டு பல இடத்திலிருந்து மரங்களை கொண்டு அந்த இடத்தை கம்ப்ளீட்டாக மாற்றி 1979 வருடம் கார்ப்பரேஷனுடைய ஜூ அந்த இடத்திலிருந்து வண்டலூருக்கு சென்றது. அதற்கு பிறகு அந்த இடத்தில் வண்டலூரில் பல பணிகள் நடந்தன. 1985 வருடம் ஜூ அப்பொழுது இருந்த முதலமைச்சர் திரு MG ராமச்சந்திரன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு இன்று வரையில் நம்மளுடைய உயிரியல் பூங்கா, அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூரிலிருந்தான் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இப்பொழுதும் அது சென்னையுடைய ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஏசியாவிலே இருக்கிற பல ஜூக்களில் மிகப்பெரிய ஜூக்களில் இதுவும் ஒன்று. நீங்கள் இதுவரையில் அங்கு போகவில்லை என்றால் அவசியம் இந்த கோடை விடுமுறையில் அங்கு சென்று
அந்த ஜூவை பார்க்க வேண்டும். அந்த ஜூவுடைய வெப்சைட்டை பார்த்தாலே உங்களுக்கு அது எவ்வளவு மிக அழகான ஒரு ஜூவாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அவசியம் போய் பார்த்துவிட்டு வாருங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரத்தில் இதே போல் சென்னை வரலாறிலிருந்து ஒரு புது பகுதியை எடுத்துக்கொண்டு வருகிறேன். வணக்கம்.